ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ பிரமிட் கேப் வந்து லான்ச் பண்ணிட்டோம். இதனால இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த பிரமிட் கேப்பை வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல மார்க் எழுதணும். அப்புறம் வந்து கிளாஸ் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கிளாஸ் நீங்கள் 10th-னா 10th எழுதணும், 12th-னா 12th எழுதிடணும். அப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்காக ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை நான் வந்து பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னாலும் எழுதிக்கலாம். எல்லாமே உங்களுடைய உணர்வு தான். பர்சன்டேஜாக இருந்தால் உங்களுடைய உணர்வு ஃபுல் பர்சன்டேஜ் கொடுக்க முடியுமா, இல்லை மார்க்காக எழுதுனா தான் எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னாலும் எந்த நாளும் சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எல்லாமே உங்களுடைய உணர்வை பொறுத்தது தான். ஓகேவா, இதில் வந்து மார்க் எழுதிடும். இதில் வந்து 4 பக்கமும் வந்து ஒரு பக்கம் வந்து கிராட்டிடியூட் கொடுத்துருக்கோம். எல்லாமே நன்றியுணர்வு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஜாய், படிக்கிறத வந்து இஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்படிலாம் படிக்க வேணாம். ஜாய்ஃபுல்லோட படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தென் வந்து சக்ஸஸ், நம்ம படிக்கிறதே வந்து கடைசியாக ஒரு சக்ஸஸ்க்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த சிம்பிள் பார்க்கும்போதே நமக்கு நம்மளுடைய சக்ஸஸ், நம்ம என்ன பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தென் வந்து பிளெஸ்ஸிங்ஸ், நம்ம பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா, இந்த 4 சிம்பிளுமே கொடுத்துட்டோம். இந்த 4 சிம்பிளுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவ்வளோ உங்களை எந்து பண்ணும் இந்த சிம்பிள்ஸ் எல்லாருமே. சரியா, அடுத்து வந்து இந்த பிரமிடை எங்கே வச்சு யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து இந்த பிரமிடை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இதை வந்து இதில் நீங்கள் மார்க் எழுதிடுங்க. எல்லாரும் உங்கள் கைப்பட க்ரீன் இங்கில் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, எழுதிடுங்க. எழுதிட்டு இதை நீங்கள் தூங்கி முழிக்கிற இடம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்குறது. இதுதான், நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னு முழிப்பீங்கள்ல ஒரு இடம், அந்த இடத்துல இந்த பிரமிடு இருக்கணும். முழிக்கும் போதே இதை பார்த்துட்டு இந்த மார்க் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கணும். அப்போவே நீங்கள் நன்றியும் சொல்லணும். இது வந்து ரகசியம் புக்கில் வந்து இருக்கிற அகக்காட்சி படைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நினச்சி நம்ம அகக்காட்சியில் வந்து அந்த நிகழ்வு நடந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் போயிட்டு அப்புறமாட்டிக்கு வந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பார்த்துக்குறோம், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒரு மனநிலையில் பார்த்துட்டு அகக்காட்சி படைப்பை படிச்சுட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நீங்கள் தூங்கணும். ஓகேவா, ஏன்னா தூங்க போகும்போது சொல்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும். அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னு அந்த தூக்க கலக்கத்தில் பார்த்து ஒரு விஷயத்துக்கு நாங்கள் சொல்கிறோம்ல, அதுவும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, மேனிஃபெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து இதை வந்து சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ரீசெண்டாக இதை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கா. அதனால தான் எனக்கே இந்த பிரமிட் லான்ச் பண்ணணுங்கிற ஐடியாவே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மாலாம் எனக்கு வரல, இதை வந்து ஒருத்தவங்க நல்ல ரிசல்ட் காமிச்சிட்டாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து ஒரு பிரமிடாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூமில் வச்சுக்கணும், நம்ம தூங்கி முழிக்கிற இடத்துல வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டடி ரூம்லேயும் வச்சுக்கலாம், ஸ்டடி ரூமில் வைக்கலாம். அப்புறம் வந்து இந்த கேப்பை ஒரு நிமிஷம் உங்கள் தலையில் போட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது நம்ம இதை பார்த்துட்டு தான் நம்ம தலையில் போடுறோம். அப்போது இந்த விஷயம் தான் நம்ம மனசில் இருக்கும் இல்லையா. அப்போது அந்த வந்து நினைக்கிறோம். நார்மலாக நம்ம சும்மா உட்காந்து நினைக்கிறதுக்கும் பிரமிட் கேப் வியர் பண்ணி நம்ம நினைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நினச்ச விஷயத்த மட்டுமே வந்து நினைக்க வைக்கும். ஆனால் நார்மலாக நினைக்கும் போது நம்ம நினைக்காத விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் தான் வரும். நம்ம வேணாம் இதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினச்ச விஷயங்களும் அப்போ தான் வரும். அதனால தான் பிரமிட் கேப் வியர் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் நினச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா, அடுத்து வாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, உங்கள் பசங்க நல்லா மார்க் எடுக்கணுன்றதுக்காக கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணுவீங்க. தென் வந்து அவங்களுக்கு மொபைல் கொடுக்குறத கட் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் எல்லா இதுக்கு வரைக்கும் நிறையா விசேஷங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. இனிமேலாம் 10th நீ வெளில வர வேணாம், உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவீங்க.
இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, இதோட இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியல. அதோட சேர்த்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அது என்னென்னா, இந்த பிரமிடை நீங்கள் ஹால்லையும் வச்சுக்கலாம். ஹாலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹாலில் தான் எல்லாருமே உட்காந்து நீங்கள் பேசுகிற இடம் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுற இடமும் ஹாலில் தான் இருக்கும் இல்லையா? அப்போது ஹாலில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? நடக்கும்போது இப்போது அந்த பிரமிட் ஹாலில் இருக்குது, டிவிக்கு பக்கத்தில் கூட வச்சுருங்க, ஷோகேஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது இடத்துல ஒரு பிரமிடை பார்த்தோன்னே என்ன நினைக்கணும் அப்படின்னா, அந்த ரிசல்ட் டே தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரிசல்ட் டே அன்னைக்கு உங்கள் பசங்க வந்து இந்த மார்க் எடுத்தோன்னே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்களும் ஒரு ப்ளஸ் கொடுக்குறீங்க, உங்கள் பசங்க இந்த மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு ப்ளஸ் கொடுக்குறீங்க. பசங்களும் தூங்கி எழுந்திரிக்கும் போது முழிச்சு ஒரு அகக்காட்சி படைப்பு கொடுத்துறாங்களோ அது ஒரு ப்ளஸ். அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது இந்த பிரமிட் ஹாலில் இருக்கும் இல்லையா, அதை 1 செகண்ட் பார்த்துட்டு என் பையன் இவ்வளோ மார்க் எடுத்துட்டான், என் பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்துட்டா, நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீங்க, உணர போகிறீங்க. ஓகேவா? இந்த விஷயமும் பெரிய ப்ளஸ் கொடுக்கும் உங்கள் குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. ஓகே, நான் வந்து 1 தான் வாங்குகிறேன், எங்கே வைக்கலாம் அதை மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்லுங்கள் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து தூங்கி முழிக்கிற இடம் தான் சொல்லுவேன். எனக்கு அங்கே செல்ஃப் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கதையே சொல்லக்கூடாது. 12th மார்க்குக்கு உங்கள் பசங்க எங்கேனாலும் போய் டியூஷன் சேர்த்து விட்றீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பிரமிடை பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல தூங்கி முழிக்கிற இடத்துல கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஏன் இந்த பிரமிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 6 months தாண்டியே இருக்கு இல்லையா? அவங்க டெய்லி இதை பார்க்கும்போது யூனிவர்ஸ் இதுக்கான வேலைகளை வந்து அவங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ சொல்லி கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல படிக்கிற சரௌண்டிங்ஸ் கிடைக்கும், நல்ல நோட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க பசங்க, ஆனால் இவங்களுக்கு சுற்றி இந்த மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக யூனிவர்ஸ் எல்லா வேலையும் யூனிவர்ஸே பார்க்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, படிங்க, அதை நம்புங்க. இந்த மார்க்கை நான் எடுத்துட்டேன், அப்போ இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் உங்களை பண்ண வைக்கும். இது 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நான் கிரேடு மார்க்கெல்லாம் போட்டுட்டேன். அதையும் தாண்டி இப்போ ஒரு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும்னு கூட நீங்கள் இந்த மார்க் எடுத்தால் போஸ்டிங் கன்ஃபார்முங்கிற ஒரு மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கு கூட நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கலாம். தென் என்ன போஸ்டிங், அதாவது போஸ்டிங்குள்ள மார்க் இங்கே எழுதுங்க. அப்புறம் வந்து இந்த டெட்டா டிஎன்பிசியா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதில் நான் இத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி அப்படியும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நீங்கள் பெட்ரூமில் வச்சு நீங்கள் தூங்கி முழிக்கிற இடத்துல வச்சு பார்த்து இது பண்ணணும். ஏன் இதில் நீங்களே எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போதான் உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்புகிற விஷயத்தை தான் நீங்கள் இதில் எழுதுவீங்க. ஓகேவா? அப்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர், நான் ஆஃபர் சொல்லவே மறந்துட்டேன் அந்த ஷார்ட் வீடியோவில். இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு June 20th மார்னிங் 9 o'clock இந்த வீடியோ நாங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மட்டும் June 20th நைட் 12 o'clock வரைக்கும் தான் இந்த ஆஃபர். 199 rupees ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. ஓகேவா? 199 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம இந்த பிரமிட் கேப்பை வந்து லான்ச்சிங் ஆஃபராக கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? யாருக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.